நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. வெற்றி யாருக்கு அப்படிங்கிறது இந்த கூட்டணியை பொறுத்து தான் அமையும். திமுக வலுவான கூட்டணியாக இருக்கிறார்கள். அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி வெற்றியை பெறும், நிச்சயம் பெறும் அப்படின்னு அமித்ஷா உறுதியாக சொல்லிட்டு போறாரு. அதற்கான வேலைகள் இடியை ஏவ போறாங்களா, அல்லது கூட்டணியை வலுப்படுத்த போறாங்களா, அல்லது வேறு என்ன வரப்போகுது, எஸ்ஐஆர் அப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளே சிதைந்து கிடக்கிறார்கள். பாமகவில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. டிடிவி தினகரன் நாளுக்கு நாள் முரண்பாடோடு பேசிட்டு இருக்கிறார். ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கிறது. அமித்ஷாவின் கனவு நிறைவேறுமா? இங்கு கூட்டணிக்குள் என்ன சிக்கல்கள் தான் பார்க்குறீங்க? அமித்ஷாவின் கனவு நிறைவேறினால் தமிழ்நாடு நாசமாக போகும், அது சந்தேகம் வேணும். எல்லாரோட கனவு நிறைவேறக்கூடாது. எல்லோரும் கனவு காணுங்கள் அப்துல் கலாம் சொன்னார். ஆனால் அது அமித்ஷாவுக்கு பொருந்தாது, பிஜேபிக்கு பொருந்தாது. அவங்க கனவெல்லாம் நிறைவேறுச்சுன்னா தமிழ்நாடு சர்வநாசம் ஆகிடும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணும், அதில் தெளிவாக இருங்க. என்டிஏக்கு பெரிய பிரச்சனை இப்போ 8 மாதம் ஆகுது அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாகி. ஆனால் ஒரு கட்சி கூட அந்த கூட்டணியில் சேரல. ரொம்ப எதிர்பார்ப்புக்கு இடையில் சென்னையில் 5 நட்சத்திர ஹோட்டலில் ஏப்ரல் 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ அமித்ஷா அந்த கூட்டணி அறிவித்தார். எடப்பாடி பழனிசாமி, நம்முடைய அண்ணாமலை இவங்களெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த என்டிஏக்குள்ளே ஒரு கட்சி கூட சேரலை. அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் வெளியில் போயிட்டார். என்டிஏலே இருந்த ஓபிஎஸ் அண்ட் டிடிவியும் என்டிஏ விட்டு வெளியில் போயிட்டாங்க. புதுசாக ஒருத்தரும் வரல, டேக் ஆஃபும் ஆகலை. அந்த கூட்டணியில் அடுத்த வலுவான கட்சியாக கருதப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி. 4% ஓட்டு இருக்குது. வடமாநில மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் 8லேருந்து 10% ஓட்டு, ஒரு டிசைசிவ் ஃபோர்ஸ். அவங்க உட்கட்சி சண்டையால் இன்றைக்கி நடுத்தரில் சந்தி சிரிக்குது. அவங்க விஷயம். அப்பா மகன் சண்டை புதிய வரலாறு படைத்து கொண்டிருக்கிறது. பையனை கைது செய்ய சொல்லி அப்பாவே கேட்டுட்டு. ஆமாம், டெல்லி போலீஸில் போய் மகனுக்கு எதிராக அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதை தாண்டி இன்னும் ஒரு படி போய் சிபிஐ விசாரணை. எப்போ 2004-09 மந்திரியாக இருந்தப்போ அவர் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததில் சுகாதாரத்துறை அமைச்சராக, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததில் நடைபெற்ற ஊழல் சம்மந்தமாக சிபிஐ விசாரணை, அது ஒரு மோடி கவர்மெண்ட் வந்தோன்னே போட்டது. அந்த விசாரணையை துரிதப்படுத்தணும்னு ராமதாஸ் தலைமையிலான பாமக நிர்வாக குழு தைலாபுரம் ராமதாஸ் வீட்டிலேயே, அன்புமணிக்கும் சொந்தமான தாத்தா அப்பா சொத்து பிள்ளைக்கும் தானே வரணும், அப்பா தான் மகனுக்கும் சொந்தமான அந்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு மகனுக்கு சிபிஐ விசாரணை எதிரானதை விரைவுபடுத்தணும்னு கோரிக்கை வைக்கிறேன். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட நேர் எதிரிகளான விடுதலை சிறுத்தையோ அல்லது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ கூட இதுவரை வைக்காத கோரிக்கை அன்புமணி மீதான சிபிஐ விசாரணையை விரைவுபடுத்தணும். அந்த கோரிக்கையை ராமதாஸ் வைக்கிறார். அப்போ பாமக தான் பெயரையே மகன் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டார். அப்போ மகனுக்கு அப்பாவே வேவு பார்த்து அப்பாவுக்கு ஆப்பு வச்ச மகன்னு பட்ட பேர்லாம் சூட்டுறாரு ராமதாஸ். ஸோ பாமக சின்ன பின்னமாய் கிடக்குது. அப்போ என்டிஏன்றதே இங்கே கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் கொலாப்ஸ். இது மத்தியில் திமுக கிட்ட ஒரு வலுவான கூட்டணி இருக்குது. மக்கள் நல்ல திட்டங்களும் அவங்கக்கிட்ட இருக்குது. சித்தாந்த ரீதியாகவும் அவங்க பிஜேபி எதிர்ப்புள்ள ஒன்றுபட்ட கட்சிகளாக இருக்காங்க. இதில் எங்கேருந்து அமித்ஷாவோட கனவு நிறைவேறும்? ஸோ தமிழ்நாடு பிஜேபிக்கு பெரிய சவாலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் 14ஆம் தேதி பீகார் எலெக்ஷன் ஜெயித்த பிறகு ஒவ்வொரு மாநில தேர்தல் முடிஞ்சோடனே இரவு 7 மணிக்கு டெல்லியில் பிஜேபி தலைமை அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பூமாரி பொழிய நடந்து வருவார். பிரதமர் மோடி பேசுவார். 14ஆம் தேதி பேசும்போது அடுத்த இலக்கு எங்களுக்கு மேற்கு வங்கம் தான் சொன்னார். தமிழ்நாடுன்னு அவர் வாயிலேருந்து வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஏப்ரல் மேலே தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி போகுது. மோடி வாயிலேருந்து வந்தது அடுத்து வெஸ்ட் பெங்கால்னார். ஆனால் இப்போ 10 நாளைக்கு முன்பு பீகாரில் பேசும்போது அமித்ஷா சொன்னது அடுத்த இலக்கு எங்களுக்கு வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடுன்றார். பட் எனக்கு தெரிஞ்ச அவங்க இலக்கு தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாடு அவங்க ரேடாரில் இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. அவங்க கவனம் பூரா மேற்கு வங்கத்தில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே மேற்கு வங்கத்தில் கடந்த தேர்தலே அவங்களுக்கு 39% ஓட்டு என்னமோ இருக்குது. இங்கே 3%லேருந்து 4%. லாஸ்ட் டைம் வாங்கின 18% எல்லாம் சேர்த்து தான் அவங்களுக்கு. ஆகவே இங்கே அதிமுக உதவி இல்லாமல் அவங்களால ஜெயிக்கலாம் முடியாது, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி அதிமுக உள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் 2021 அவங்களுக்கு பாமக உள்ளிட்ட கட்சிகள் இருந்தன. இன்றைக்கி பாமக 2ஆக கிடக்குது. அன்புமணி என்டிஏவோட போகணுன்றாரு, ராமதாஸ் திமுகவோட பேசுகிறாரு. ஸோ பிஜேபி தலைமை ஆங்கிலத்தில் சொன்னால் தே ஆர் கீப்பிங் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. மற்ற மாநிலங்களில் பண்ண மாதிரி இடியை ஏவி விட்டு ராமதாஸெல்லாம் வழி கொண்டு வர முடியாது. அவர் சமுதாய தலைவர். ராமதாஸ் மேலாம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தோன்னா ஒட்டுமொத்த சமூகம் பிஜேபிக்கு எதிராக திரும்பிடும். அதனால் அந்த விளையாட்டெல்லாம் பிஜேபி இங்கே விளையாட முடியாது. அதே மாதிரி அன்புமணிக்கு எதிராக பண்ணாங்கன்னாலும் திரும்பிடும். அதனால்
கைகளை முறுக்கி அமலாக்கத்துறை, சிபிஐ இவங்களெல்லாம் ஏவி விட்டு அரசியல் எதிரிகளை வழிக்கு கொண்டு வந்த பிஜேபி பாமக விஷயத்தில் பண்ண முடியாது. எவ்வளோ பேரை தூது விட்டாங்க. ராமதாஸே சொன்னோம், 16 பேர் பஞ்சாயத்து வந்தாங்கன்னாரு குருமூர்த்தி, சைத தோர்சம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்போ இந்த அலையன்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகலை. ஸோ தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு பெரிய சவாலாக தான் இருந்துகிட்டு இருக்குது. விஜய் ஃபேக்டர் வந்தது இன்னும் அவங்களுக்கு வந்து விஜய் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. அவர் தனியாக தான் போகிறார். கண்டிப்பாக அவர் என்டிஏவோட போக மாட்டார். அப்போ 4 முனை போட்டினா கண்டிப்பாக அது அதிமுகவுக்கு வந்து பிஜேபி அலையன்ஸுக்கு மிகப்பெரிய நெருக்கடி தான். திசை தெரியாமல் தான் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி திண்டாடிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம்னா, பாமக ஒரு பக்கம்னா, இவர் நம்முடைய ஓபிஎஸ் டிடிவி என்ன பண்ணுறது? எடப்பாடி உறுதியாக இருக்கார், சேர்த்துக்க மாட்டார் அதிமுகவில். வேணால் நீங்கள் என்டிஏவில் சேர்த்துக்காங்கன்றாங்க. என்டிஏவில் சேர்த்துக்கிட்டால் இப்போ அமமுகவாவது கட்சி இருக்குது, ஓபிஎஸ்ஸை ஒரு கட்சியாக பதிவு பண்ணணும். என்டிஏவில் வச்சுக்கிட்டு பிஜேபிக்கு ஒதுக்குற சீட்டில் அவங்க ஒதுக்கிடணும். ஆனால் ஒரே மேடையில் ஓபிஎஸ்ஸோ இபிஎஸ் டிடிவிலாம் ஒன்றா வரமாட்டாங்க. ஆனால் போட்டி போடவும் மாட்டாங்க. ரெட்டையெல்லாம் அங்கே நிற்காது. இந்த ஃபார்முலாக்கும் முழு அளவில் வந்து 2 தரப்பும் சம்மதிக்கலன்றாங்க. எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு, ஆனால் டிடிவி வந்து எடப்பாடியை மாற்றுங்கன்னு சொல்கிறாருன்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இல்லை டிடிவியோட ஸ்டாண்டில் ஒரு சேஞ்ச் இருக்குது, ஒரே கட்சியில் இணைய முடியாதுன்னு தான் சொன்னேன், ஒரே அணியில் இணைய முடியாதுன்னு சொல்லலைன்னு இறங்கி வந்திருக்காருன்றாங்க. தமிழ்நாடு பிஜேபிக்கு பெரிய சவாலாக இருக்குங்க. அதாவது சித்தாந்த ரீதியாக மக்களை வெற்றி கொள்றதுல மட்டும் இல்லை, பிஜேபி இருக்கிற கூட்டணிகளில் இருக்க கட்சிகளை சமாளித்து அவங்கள ஒரு அணியில் வைக்கிறதுலையும் பெரிய பிரச்சனை. இப்போ 19 ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி இது. அமமுக மட்டும் இல்லையா ஒழி, ஒரு வலுவான கூட்டணி இது. 21 தேமுதிக இல்லை, பட் ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸ். இந்த 19 அலையன்ஸ் இருந்து அமமுக உள்ளே இருந்ததுன்னா அது பவர்ஃபுல் அலையன்ஸ். அண்ட் அசம்பிளி எலெக்ஷன் ரிமெம்பர், ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி வந்து பார்லிமெண்ட்டில் அளவுக்கு எதிரொலிக்காது. இங்கே இருக்கக்கூடிய 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஆன்டி பிஜேபியை ஆன்டி மோடியை டைல்யூட் பண்ணிவிடும். விஜய் ஃபேக்டர் இருந்தால் கூட இது ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். பட் இன்றைக்கி அது டேக் ஆஃபே ஆகாமல் இருக்கிறது, கந்தரகோலமாக கிடக்குது. அலையன்ஸு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபிலையும். தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாருக்கும் எதுவும் தெரியல. அழிச்சு பேசுகிறாங்க. ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ், ஓபிஎஸ் அண்டு டிடிவியை உள்ளே வர அவர் விடாத காரணத்தால் இது இன்னமும் தான் வந்து சிக்கல் நிறைந்ததாக தான் போகணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ தேமுதிகவுமே அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் போட்டு தான் தென்படுகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அதிமுகவோட கூட்டணியான பேச்சுவார்த்தைகள் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ அடுத்த இன்னும் 2 வீக்கில் வந்து அவங்க சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த கூட்டணியாக ஒரு வலுவாக இருக்குமா, அல்லது அந்த எம்பி சீட்டு ஒதுக்குனதில் பிரச்சனையாக, ராஜ்யசபா எம்பி கொடுக்குறதுல பிரச்சனையாக? ஆமாம், இப்போ அவங்களுக்கு ஒன்று தான், ராஜ்யசபா சீட்டு தான் அவங்க தேமுதிக தொடர்ந்து கேட்குறது. அது இவங்க நல்ல நேரம் 26 எலெக்ஷன் வருது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாலே, அசம்பிளி முன்னாலே வந்துடுது போல், மார்ச்லேயே வந்துடுது. உங்களுக்கு அந்த இதில் வந்து ஐ திங்க் சப்ஜெக்ட் கரெக்ஷன், அது வந்து உங்களுக்கு 6 சீட்டு வேக்கண்ட் ஆகுது. தேமுதிக ஒரு சீட் யார் கொடுக்குறாங்களோ அவங்க அங்கே போயிடுவாங்க. ஏடிஎம்கே கொடுத்தா ஏடிஎம்கே போயிடுவாங்க, திமுக கொடுத்தா திமுக போயிடுவாங்க. பட் பெரிய அளவில் உங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை. நீங்கள் விருதுநகரை வச்சு எல்லோரும் இட போடுறாங்க. விருதுநகர் வேறு கதைங்க. விருதுநகரில் வந்து மாணிக்கம் தாக்கூர் ஜெயிக்கிறதுல திமுகவுக்கு பெரிய ஆர்வம் இல்லை, அவங்க வேலை செய்யலை, அதனால் அது அங்கே போச்சு. தேமுதிக வந்து அசம்பிளி எலெக்ஷனில் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும்னு நான் நம்பலை. ரொம்ப கம்மி அவங்களோட வாக்கு வங்கி என்பது. எல்லாரும் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விஜய் பிரபாகரன் விருதுநகர் அதிகாக உடைச்ச ஓட்டு அது கம்ப்ளீட்டாக. ஸோ அதை வச்சு எடை போடுறாங்க. எனக்கு என்னமோ அது பெரிய விஷயப்படலை. எனக்கு கிடைச்ச தகவல் அமித்ஷா தேமுதிகவை சேர்க்கறதுல பெரிய ஆர்வம் காட்டலை, விருப்பம் இல்லை, அவங்க விருப்பம் இல்லை, போனால் போட்டுன்றாரு அவர். ஏன்னா அவங்க டிமாண்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. வேற பாமகவை ஒருங்கிணைச்சு கொண்டு வரணும்னு அமித்ஷா விரும்புகிறாரு. ஓபிஎஸ் டிடிவியையும் உள்ளே இழுக்கணும்னு விரும்புகிறாரு. ப்ளஸ் அவங்களோட மற்ற கூட்டணி கட்சிகளை. தேமுதிக அவங்க ரேடாரில் இல்லை. ஆனால் கடந்த காலங்களில் இப்படி வர மக்கர் பண்ணுற கட்சிகளை ஈடியை விட்டு ஏவி கொண்டு வந்தாங்க. இந்த தடவை பாமக விஷயத்தில் அதை பண்ண முடியாது. பண்ணால் அது பூமராங் ஆகிடும். நீங்கள் ராமதாஸ் மேலே கை வைக்க முடியாது, அவர் 87 வயசு. அவர் நீ ஒரு நோட்டீஸ் அனுப்புனா கூட மொத்தமாக முடிஞ்சுது, கதம், பாஜக நிரந்தரமாக முடிஞ்சிடுச்சு கதை. சரி, அன்புமணிக்கு எதிரான கேஸை ஏதோ ஃபைன் டியூன் பண்ணிங்கன்னா அங்கேயும் பிரச்சனை வரும், அங்கேயும் சமூக ஜாதி ஓட்டு தான் பிரியும். அந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அன்புமணி உங்கள் கூடயே இருக்கார், அவருக்கு எதிராக எப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க? அப்போ எதை வச்சு நீ அவங்கள சமாளிப்பீங்க? ஏன்னா இந்த பிரச்சனை அப்பா மகன் பிரச்சனை முதல்ல தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனை தான் எல்லாரும் நினச்சாங்க. நான் கூட நினச்சேன் குடும்ப சண்டை சேது பண்ணிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு. அது நம்ம நினச்சதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. புள்ளைய கைது பண்ணணும்னு அப்பாவே கோரிக்கை வைக்கிறாரு, அப்பாவை வேவு பார்க்கறதுக்கு புள்ள வந்து பகிங்க வைக்கிறாருன்னா இது எங்கே வேணால் போய் முடியலாம்.
சரி, பாமகவோட நிலைமை எப்படி சார்? மற்ற ஆனால் டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலா இவங்களெல்லாம் சரி இருக்குதுன்னா அண்ணாமலையை ஃபிக்ஸ் இல்லை பண்ணல. அண்ணாமலையோட ரோலை விட இவங்களை உள்ளே கொண்டு வரதுக்கு அவங்க ஹைகமாண்ட் சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. பட் பிரச்சனையே எடப்பாடியோட பிடிவாதம் தான். இப்போ நேரம் தேர்தல் நேரம் நெருங்க சிறிய கட்சிகளுடைய பேரங்களும் டிமாண்டும் அதிகரிக்க. ஆனால் இந்த முறை இந்த சிறிய கட்சிகளுக்கு இப்போ பாமகவுக்கு பேரம் பேசுகிற வலிமை போயிடுச்சு. ஏன்னா அவங்களே உள்ள அப்பா மகன் சண்டை சந்தி சிரிக்குது. ரெண்டாவது பாமக வாக்கு வங்கி கணிசமாக விஜய் பக்கம் நகர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எல்லாருமே ஒரு விஷயம் தெரியாமல் விளையாடிட்டு இருக்காங்க. 2011 திமுக, காங்கிரஸ், விசிகா, பாமக எல்லாம் ஒன்றா நின்று தோத்தாங்க. எப்படின்னா அந்த விசிகா பாமக அந்த பெல்ட் பூரா விஜயகாந்துக்கு போச்சு. இப்போ அப்படியே விஜய்க்கு போகுது. அதனால் அந்த பேரம் பேசும் வலிமையை கடந்த காலங்களை மாதிரி சிறிய கட்சிகள் இந்த முறை இழந்துட்டாங்க. இது கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான் நந்தா. 4 முனை போட்டினா கிளியர். தற்போதைய சூழலில் பெரிய அளவில் எதுவும் சம்பவம் எதுவும் நடக்காமல் இருக்கணும், அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வராமல் எதுவும் நடக்காமல் இருக்கணும். ஸோ அட்வான்டேஜ் டிஎம்கே தான். பட் ஃபைட் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடி ரைடுகள்லாம் காத்திருக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை அது ரொம்பலாம் நீங்கள் போய் மிரட்ட முடியாதுங்க. நான் சொல்லுங்கள், இப்போ இடி ரைடுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பூச்சாண்டின்றது ஒரு தடவை வந்தால் தான். நேற்று அம்மா தூக்கி எத்தனை மந்திரி வைப்பனாங்க? பார்த்து பழகிட்டாங்க. 13 மந்திரி மேலே இடி கேஸ் இருக்குது. 13 மந்திரி தூக்கி உள்ள வச்சுடுவியா? அது நெகட்டிவாக மாறிடும் சார். நெகட்டிவாக மாறிடும். இன்னொன்று திமுக எதிர்த்து எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அங்கித் திவாரின்னு ஒரு இடி ஒரு ஆஃபீஸரை அவன் லஞ்சம் வாங்கினான்னு ஸ்டேட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சது ஞாபகம் இருக்கா? டிவிஎஸ்சி மதுரையில் இடி ஆஃபீஸை தமிழ்நாடு போலீஸ் ரெய்டு பண்ணிச்சு. இந்த அற்புதம்லாம் நடந்தது, ஜனநாயக அற்புதம். இப்போ நாளைக்கு நீங்கள் மந்திரிக்கு எதிராக ஏதோ 2 மந்திரிக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பி ஏதோ பண்ணுறீங்க. இடியில் நிறைய கேஸ் இருக்குது. நம்மளாம் மந்திரி கேஸ் தான் பார்க்குறோம். குட்டி குட்டி கேஸ் நிறையா இருக்குது. அதில் அவனுங்க கரப்ஷன் இடியில் பயங்கரம். சுப்ரீம் கோர்ட்டே காரி துப்புச்சுங்க இடியில் நடந்த கரப்ஷனை பார்த்து. இடி ஆஃபீஸருங்களை சிபிஐ அரெஸ்ட் பண்ணுறது நாடு பூரா நடந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு 2 கேஸ் ஒரு கேஸ் மாட்டுன்னு வச்சுக்கோங்க ஸ்டேட் போலீஸ்கிட்ட. இவங்க விளையாடிடுவாங்கல்ல. அப்போ அப்படியே உங்களுக்கு டேபிள் ரிவர்ஸ் ஆகிடும், தலைகீழ போயிடும். இன்னொன்று ஈடியும் அந்த பழைய வீரியம் இல்லைங்க. கோர்ட்டில் ஏறி மன்னிப்பு கேட்குறான்ல இந்த நீதிமன்ற அவமதிப்பில். அந்த ஆகாஷ் பாஸ்கரன் கேஸில் இடி ஆஃபீஸர் போய் மன்னிப்பு கேட்குறாள். அசிங்கமா இல்லையா ஈடிக்கு? நீ ஒன்றும் உத்தமம் கிடையாது. நீ பிடிச்சிக்கணும். உங்களுக்கு வேணும்னா பிடிச்சி உள்ளே வைப்பீங்க, உங்களுக்கு வேணான்னா பிடிச்சி உள்ளே வைப்பீங்க. இப்போ இதே திமுக என்டிஏ கூட்டணியில் இருக்குன்னா இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்களா? இவன் அஜித் பவார், சரத் பவார் அண்ணன் பையன் 70,000 கோடி லஞ்சம் வாங்கினா ஊழல்னு மோடியே சொன்னார். அவர் போய் ஆட்டுவார், மாவாட்டுவாருன்னாரு. யார்? ஃபட்னாவிஸ். பிஸ்ஸிங்னா ரொம்ப ஃபேமஸ். அது பிஸ்ஸிங்னாரு. அதான் ஒருத்தன் கேட்டான், இப்போ எதை ஆட்டின்னு இருக்காருன்னா, உங்களோட மந்திரியா இருக்காரு, துணை முதலமைச்சர். அப்போ உனக்கு வேணும்னா நீ கொண்டாடுவ, உங்க கூட இருந்தா தியாகி. அது மாதிரி வெஸ்ட் பெங்காலில் அவன் பிடிச்சி உள்ளே போட்டிங்க. 3 மாதத்தில் வெளில போய் அப்போ உங்கள் கட்சியிலே இருக்கான். அவன் தியாகி ஆகிட்டான். வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சிடுறாங்க. அது ஈடியை வச்சுலாம் ஒன்றும் திமுக பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. 4 வந்துச்சுங்கன்னா 2-3 மாதத்துக்குள்ள எவ்வளோ பேர் இருந்தாங்க? 13 மந்திரிங்க. 13 மந்திரி தூக்கி உள்ள வச்சிருவியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பிரச்சனை கூட்டணியை உருவாக்குறது. திமுக எதிரான வாக்குகளை செதறாமல் காப்பாற்றணும்னா உங்கள் கூட்டணி கந்தரகோலத்தில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ சாணக்கியன்னு சொல்லக்கூடிய இந்திய அரசியலின் சமகால சாணக்கியன்னு சொல்லக்கூடிய அமித்ஷா தமிழ்நாடு விஷயத்தில் திண்டாடி கொண்டிருக்கிறார். அதிமுக உள்விவகாரமும் பாமக உள்விவகாரம், அந்த 2 கட்சி தானே அதில் பெரிய கட்சி. அந்த 2 பெரிய கட்சி, அந்த 2 வேற கட்சியே கிடையாதுங்க. அந்த 2 கட்சி தான். தமிழ்நாடு பூரா ஏடிஎம்கே ஓட் பேங்க் இருக்குங்க. வட மாவட்டங்களில் ஒரு 50 தொகுதியில் 8-10% ஓட்டு பாமக இருக்குது. அந்த 2 கட்சியுமே இன்னைக்கு திண்டாட்டத்தில் இருக்குது. அப்போ என்டிஏ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ பீகார் தேர்தல் வெற்றியில் எதிரொலித்தது அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது. ஆமாம், அது தமிழகத்திலும் எதிரொலிக்குமா? ஏன்னா வாக்காளர் நீக்கம்ங்கிறது எண்ணிக்கை கேள்விப்படும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த நேரம் மதியானம் 2:30 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். லிஸ்ட் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சுன்றாங்க. எவ்வளோ பேரை நீக்கினாங்கன்னு தெரியல. அதில் நீக்கப்பட்டது எல்லாமே உண்மையான ஓட்டர்ஸ்னு சொல்ல முடியாது. போலி வாக்காளர்கள், செத்து போனவன், ஊடு மாறினவனும் நிறையா இருக்காங்க. எஸ்ஐஆர் என்பது கண்டிப்பாக தேவை. அது செஞ்ச முறை தான் தப்பு. மினிமம் 90 டேஸாக இருந்திருக்கணும். இவன் அவசர கூடத்தில் அள்ளி தெளிச்சிருக்காங்க. லிஸ்ட்டு வரட்டும். எஸ்ஐஆரில் பெரிய அளவில் உங்களுக்கு சில பேர்லாம் 1 கோடி பேர் நீக்கன்றாங்க. அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ். அது நம்ம எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. பெங்கால்லேயே 54 லட்சம் தான் போயிருக்குது. பட் அப்படி நீக்கப்படுறது எல்லாமே பெரிய, அதாவது 1 கோடிலாம் இருந்ததுன்னா நிச்சயமாக சிக்கல். அது
1 கோடினா தமிழக 17% ஓட்டரில் 17-18% வந்துடும் ஓட்டர் லிஸ்ட்டில். அது பெரிய சிக்கல் தான். ஒரு 50 லட்சம் வாக்கில் இருந்ததுன்னா இப்போ பெங்காலே 50 லட்சம் தான் போயிருக்குது உங்களுக்கு. அதில் வந்து செத்து போனவன் ஊடு மாறினவன் அது நீக்கப்பட வேண்டியது கன்ஃபார்மாக இருக்குது. 2 ஓட்டு வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. ஒவ்வொரு கலெக்டரும் 6 இடத்துல 7 இடத்துல ஓட்டு இருக்குன்றாங்க. இப்போ ஒரு கலெக்டர் இருக்கார் மதுரையில், அவர் மதுரை கலெக்டர் மாதிரி திண்டுக்கல் போகிறாரு. இது நடந்து ஒரு ஆஃபீஸர் சொன்னார், திண்டுக்கல்லில் போய் அவர் இங்கே மதுரையிலேயும் அந்த லிஸ்ட்டில் பேர் இருக்குது, திண்டுக்கல்லையும் இருக்குது. அப்போ திண்டுக்கல்லேருந்து அவர் வந்து கன்னியாகுமரி போகிறாரு, கன்னியாகுமரியிலையும் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வராரு, சென்னையிலையும் இருக்குது. இப்போ இதை நீங்கள் களையணும். ஏன்னா வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்த்தவங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதில் அதை அதிக ஆர்வம் காட்டுறதில்லை, வீடு மாறி போனவங்க எல்லாருமே. அதனால தான் சொல்ல எஸ்ஐஆர்ன்றது சட்டப்படி அது செய்யப்பட வேண்டியது. அது யாரும் அரசியல் சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனை, அது நீங்கள் செஞ்ச கான்ஸ்டியூஷனல் மேண்டேட், அது செஞ்சு தான் ஆகணும். பட் அதை செய்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இப்போ புலம்பி பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒரு 50 லட்சம் பேர் போகிறாங்கன்னா 1 மந்த் டைம் கொடுக்குறான், 20 லட்சம் பேர் உள்ளே சேர்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. அது யாரை சேர்க்குறாங்கிறது அதுதானே சிக்கல். இப்போ அடுத்த டாபிக் அதுதான். இப்போ மத்தியானம் 2:30 மணிக்கு இன்னும் நமக்கு லிஸ்ட்டு வரல, நமக்கு ஓப்பன் அவுட் ஆகல, சரியா வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு, எல்லாமே கிளியராக தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து. ஸோ அது எஸ்ஐஆரால் ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு என்னமோ அப்படியே ஜெயிக்க முடியும்னு தோணலை. நீங்கள் பீகாரில் பீகார்லேயே கூட வந்து எல்லாமே வந்து நீக்கப்பட்டது எல்லாமே ஒரிஜினல் ஓட்டுன்னு சொல்ல முடியாது, அதில் போலி வாக்காளர்களும் இருக்காங்க. ஸோ எஸ்ஐஆரால் தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் நான் நம்பலை. அப்படி இருந்தால் திமுக ஒரு வலிமையான கட்சி, அவங்க மாற்றுத் திட்டங்களை வச்சுருப்பாங்க. இன்னும் 1 மந்த் டைம் கொடுக்குறான், அதில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ நம்ம எஸ்ஐஆரை வைத்து தமிழகத்தின் ஆட்சி மாற்றத்தை இது ரெண்டுத்துக்கும் முடிச்சு போட முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் திமுகவுக்கும் ஒரு பெரிய சவால் காத்திருக்கு. கண்டிப்பாக அது சவால், அது நான் எல்லா கட்சிகளுக்கும் சவால். இப்போ ஒரு பெரிய அமௌண்ட் வருது, பெரிய நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. பெங்கால் மாதிரி 54 லட்சம் பேருன்றாங்கன்னா ஓரளவு பாதிப்பு இருக்கும். 1 கோடியில் இருந்துன்னா தெருவுக்கு வந்துடுவாங்க. எவன் பேர் இருக்குது எவன் பேர் இல்லைன்றது நமக்கு தெரியாது. உங்கள் பேர் என் பேர் தான், இவர் பேர் இருக்கான்னு லிஸ்ட்டை பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம உட்காந்து இதை பேசி நடக்கிறோம், நமக்கே நம்ம கதையை கந்தலாக போதா இல்லை லிஸ்ட்டில் பேர் இருக்கா நமக்கு தெரியாது, பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி எல்லாருக்குமே உங்களுக்கு. பட் நம்பர்ஸ் பெருசாக இல்லாத வரைக்கும் நம்ம ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு என்னமோ எஸ்ஐஆராலலாம் தமிழ்நாட்டில் ரிசல்ட் மாறும்னு தோணலை. நிச்சயமா நீக்கம் அந்த அளவு இருக்குன்னா மறுபடியும் சேர்த்தல யாரை சேர்க்க 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க. அதுல அரசியல் கட்சிகள் உன்னிப்பாக கவனிக்க அவங்க பண்ணணும். அரசியல் கட்சிகள் பண்ண வேண்டிய வேலை அது. அதுல அதீத ஆர்வத்தை அரசியல் கட்சிகள் தான் பண்ணணும். அவங்களுக்கு தானே பிரச்சனை, அவனுக்கு தான் பிரச்சனை. சாமானிய மனிதனால அந்த ப்ராசஸ்க்குள்ளே போய் நின்று இப்போ பிஎல்ஓ ஒர்க்கே வந்து கட்சிக்காரங்க திமுக அண்ணா திமுக ஹெல்ப் பண்ணதால தான், அவங்களால குறிப்பாக திமுக பண்ணதால தான் அவங்களுக்கு அதை சாதிக்கவே முடிஞ்சது. இல்லைன்னா பிஎல்ஓக்கு ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. அதே தான் இப்போ சேர்க்கறதுலையும் ஒரிஜினல் ஓட்டர்ஸ் மிஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போய் லிஸ்ட்டில் சேர்க்கறதுல பெரிய முதல் தலையாய பொறுப்பு கட்சிகளுக்கு தான் இருக்குது. திமுக அண்ணா திமுக 2 பேருக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. நிச்சயமாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி நந்தா, நன்றி.